இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகை ஜோதிகா தன்னோட மாமனார் வீட்டுல சாப்பிட கூட மாட்டாங்க அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. நடிகர் சூர்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட ஜோதிகாவுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கிறத நிறுத்தின இவங்க நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 36 வயதினிலே அப்படின்ற படத்துல நடிச்சு பெண்கள் மனசுல முக்கிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க. தற்பொழுது அடுத்தடுத்து படங்கள்ல நடிச்சிட்டு வர இவங்க பாலிவுட்லயும் நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட கணவர் மற்றும் குழந்தைகளோட மும்பைல வசிச்சுட்டு வராங்க. இப்போ இந்த நிலையில ஜோதிகாவை பத்தி தமிழா பாண்டியன் கொடுத்திருக்க பேட்டி ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அதாவது சிவகுமாருக்கு சினிமா குறித்து நல்லா தெரியும் அப்படின்றதுனால ஜோதிகாவை திருமணம் செய்யறதுக்கு சம்மதம் தெரிவிக்கலையாம். ஆனா சூர்யா அடம் பிடிச்சு அவரை திருமணம் செய்யறதுக்கு வீட்டுல சம்மதம் வாங்கியிருக்காரு. இதே போல கார்த்தியும் செஞ்சிருவாரு அப்படின்னு நினைச்சுதான் அவரை சொந்தத்துல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. தற்பொழுது குழந்தைகள் வளர்ந்துட்ட அப்புறமும் மாமனார் கட்டுப்பாட்டுல இருக்க விரும்பாத ஜோதிகா குழந்தைகளோட படிப்பு காரணம் காட்டி மும்பைல செட்டில் ஆகியிருக்காங்க. ஜோதிகா நடிக்க போறாங்க அப்படின்னதும் வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டு சிவகுமார் வீட்டுல சாப்பிடாம வெளியே சாப்பிட்டாராம். நீண்ட நாட்களா மனசுல தேக்கி வச்சிருந்த வாழ்க்கைய மும்பைக்கு போயிட்டு வாழ்ந்துட்டு வராங்க நடிகை ஜோதிகா. மும்பை வாழ்க்கைக்கு அடிமையாகியத சமீபத்துல விருது விழால அவங்க அணிஞ்சு வந்த அந்த ஆடையை வெளிக்காட்டி இருக்கிறதா பாண்டியன் பேசியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.